இல்ல சமயத்து அதுல வந்துருக்காங்க, டூப்ளிகேட்டும் எடுத்துட்டு வருவாங்க சில பேரு. அது வந்துட்டு வந்து கேட்பாங்க, நாங்க இல்லைங்க இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுவோம் நாங்க. அதே போல சில ஜாமான் அப்படி வந்துட்டு இருக்கு. ஹால்மார்க் வந்து 916 இருக்கான்னு கண்டுபிடிக்கதான் இந்த ஹால்மார்க்ங்கிறது. அது எல்லாத்துக்குமே ஹால்மார்க் உண்டு. 18 கேரட்டுக்கும் ஹால்மார்க் 18 கேரட்னு போட்டு அது கரெக்டா இருக்கா பாக்குறதுக்கு தான் அந்த இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு உள்ள இதுதான் அது. சின்ன கடைக்கு பாக்குறது இல்ல. ஏன்னா இப்ப பெரிய பெரிய ஜுவல்லரி மலபார் அதே மாதிரி ஜிஆர்டி வரும்போது அங்கதான் வந்து தரம் இருக்குங்கிறாங்க. நம்மள்ட்டயும் அந்த அது தரம் வந்து எப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். அந்த 9 ஹால்மார்க் ஹெச்ஓடி இன்னும் வந்துட்டுனாவே அது எல்லாமே வந்து தரம் ஒரே இதுதான். அதே வந்து பெரிய கடைகள்ல எடுத்தாலும் தரம் அதேதான், நம்ம சின்ன கடைகள் எடுத்தா தரம் ஒண்ணுதான். நீங்க வந்து வேஸ்டேஜ் 5% அவங்க அதிகமா தான் போறாங்க, 15% போடுவாங்க. மேக்கிங் சார்ஜ் எவ்வளவு, எத்தனை பெர்சன்டேஜ்? நாங்க மேக்கிங் சார்ஜே இல்லாம தான் கொடுக்குறோம். மேக்கிங் சார்ஜே கிடையாது. அது வந்து மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி அந்த சார்ஜ் வாங்குறது மக்களுக்கு நல்லது. வந்து சலுகைகள் நிறைய இருக்கு, விலை குறைவு. ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் யோயோ. இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா வேறு லெவலில் அமேசிங்கான ஒரு பிஸ்னஸ் அனுபவத்தில் திரும்பி உங்களை சந்திக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கும் நண்பா. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்ஸு வேறு லெவலில் அமேசிங்காக இருக்கும். இது வந்து இந்த அடைக்கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அடைக்கடை வந்து நம்ம லாபம்னு நினைக்கிறோம். லாபமாக நஷ்டமாக, அது எங்கே வச்சா லாபம், எப்படி வச்சா லாபம், அது எவ்வளோ இங்கே இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, வெளில எவ்வளோ போடுறாங்க, அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கு. பேரு ஜனனியா ஜுவல்லரி அடகு கடை. உங்க பேர் என்ன? என் பேர் ரவிச்சந்திரன். இந்த அடகு வியாபாரம் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 20 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். 20 வருஷமா இந்த இடத்துல இருக்கீங்களா? இல்ல, நான் சீனிவாசபுரத்துல, மயிலாடுதுறை சீனிவாசபுரத்துல கடை வச்சிருந்தோம். இங்க வந்து இப்ப ஒரு 3 வருஷம் ஆகுது. இப்ப சீனிவாசபுரத்துல நீங்க வந்தீங்க, இங்க எப்படி வியாபாரம் இருக்கு, அங்க எப்படி வியாபாரம்? ஆனா கிராமத்து சைட்ல தான் அதிகமா இருக்கு வியாபாரங்க. ஆனா சீனிவாசபுரம் எப்படின்னா டவுனு கிட்டக்க இருக்கிறதுனால அங்க அவ்வளவு ஒரு தூரம் இதா இல்ல, நல்லா இல்ல. எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் பேங்க்கு போயிடுறாங்க. இப்பெல்லாம் வந்து அடகு கடைங்கிறது ரொம்ப ரேரா தான் வராங்க. சும்மா எமர்ஜென்சிக்கு வருவாங்க, பேங்கோட அதிகமா பணம் கொடுத்தா வருவாங்க. இல்ல பேங்க்ல லேட்டா ஆகுங்கிற காரணத்தினாலே இங்க வந்து உடனே முடிச்சுட்டு போலான்ட்டு சமயத்துல வருவாங்க. இங்கதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. டவுன் கிட்ட டவுனா இருக்கிறதுனால. ஒரு கிராம் 916 ஜாமானுக்கு 1 கிராமுக்கு 5000 ரூபாய் கொடுப்போம். 5000 5300 வரைக்கும் கொடுப்போம். அதே சாதா பவுனா இருந்ததுன்னா 4500 4000 ரூபாய் கிராமுக்கு கொடுப்போம் அடமானத்துக்கு. இன்ட்ரெஸ்ட் 2%. எல்லாரும் 3 இது கொடுக்கும்போது உங்களுக்கு அது கட்டுப்படி இல்ல. இது 2 வந்து நார்மலா நல்லதுதான். அது சில பேர் இப்படி செய்யறாங்க. 2% அதே நான் போதுமானது. வந்து வெள்ளி வாங்குங்க. வெள்ளி உண்டு, வெள்ளிக்கும் உண்டு. வெள்ளிக்கு 3% வாங்குறோம். சரி, இந்த தங்கமா அது கண்டுபிடிக்கிறது சொல்லுவாங்க, அதை பத்தி அதெல்லாம் நாங்க வந்து பொற்கொள்ளர் தான், பத்தர் தான். நாங்க நகைத்தொழில் செய்யறவங்க, அதனால எங்களுக்கு பார்த்தாவே அது தெரிஞ்சிடும். அதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இருந்தாலும் டெஸ்ட் பண்றதுக்கும் அதெல்லாம் வச்சிருக்கோம். அப்படி டவுட்டா இருந்தா டெஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்காங்க? இல்ல சமயத்து அதுல வந்துருக்காங்க, டூப்ளிகேட்டும் எடுத்துட்டு வருவாங்க சில பேரு. அது வந்துட்டு வந்து கேட்பாங்க, நாங்க இல்லைங்க இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுவோம் நாங்க. அதே போலயும் கிளம்ப நிறைய டூப்ளிகேட் ஜாமானும் வருது, பவுனா போலயே. பவுனாட்டமே சில ஜாமான் அப்படி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இப்ப நிறைய நியூஸ் வந்துருக்கா, 2 லேயர் கோல்டு. அதெல்லாம் செய்யறாங்க. உடைக்கிற நம்ம டெஸ்ட் பண்ற இடத்துல பவுன் இருக்கும், மத்த இடத்துல பவுன் இருக்காது. அதே போலாம் வருது. அது எங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நாங்க கண்டுபிடிச்சிடும். நாங்க உரசிய டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். பார்த்தாவே எங்களுக்கு தெரியும். அதுக்கு இல்லைன்னா செக் பண்றதுக்கு மிஷினும் இருக்கு. அதுக்கு நான் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம். இப்ப இது விடுவாங்களானே, ஏலான்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி? அது
அது ஏலம் விடுவோம். 2 வருஷத்தை தாண்டிட்டுனா நாங்க ஏலம் விடுவோம். அப்ப அது வரைக்கும் கஸ்டமர்கிட்ட நாங்க கேட்போம், நீங்க லெட்டர் போட்டு நீங்க என்ன நகையை திருப்பிக்கீங்க இல்ல இதுன்னு. அப்படி வராத கஸ்டமரை 3 வருஷம் வரைக்கும் நாங்க வச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் வேற ஏதாச்சும் உங்க தொழிலை பத்தி சொல்லணும். தொழில் இப்ப எல்லா தொழிலுமே இப்ப கொஞ்சம் நசுங்கிட்டு தான் வருது. அதே போல அடகு கடையும் இப்ப கொஞ்சம் பேங்க்ல மெயின் பர்பஸ் அடகு பிடிக்கிறதா போயிட்டது. இப்ப அவங்களே ஆளுங்களை வச்சு வெளியில இப்ப அடகுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. சில்லறை ஜாமான்தான் ரொம்ப வரும். பெரிய ஐட்டங்கள்லாம் எல்லாம் பேங்க்ல வட்டி இன்ட்ரெஸ்டும் கம்மி. அங்க 1% அப்படி இருக்கும். இங்க நம்மள்ட்ட 2%. அதனால மக்கள் அங்கதான் போவாங்க. எல்லா தொழிலும் இப்ப கொஞ்சம் அதான் இருக்கு. இப்ப கிராமத்துல நிறைய நல்லா கிராமம் இது நகரத்துல ப்ராஃபிட் கிராமத்துல மார்வாடிங்கெல்லாம் அங்க பூந்து கடையை வச்சு நல்ல 3% கொடுக்கறது அங்க கொடுத்து இது பண்றாங்க. அதனால அங்க கிராமத்துலதான் அதிகமா மக்கள் வரத்துக்கு, டவுனுக்கு வரத்துக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு அங்கேயே முடிச்சிருவாங்க. உடனே கெடுத்துடுறாங்க, உடனே எடுத்துடுறாங்க. பேங்க்ல போனா வெயிட் பண்ணணும், கொள்ளணும். அதனால கிராமத்துல சைடு உள்ளவங்க டவுனுக்கு வரத்துக்கு இது பண்ணுவாங்க. அங்க அவங்களுக்கு பேங்க் இருக்காது பக்கத்துல. பேங்க் போனாலும் டைம் இதா இருக்கும். அதனால அங்க கிராமத்துலதான் பெனிஃபிட் அதிகமா இருக்கும், கஸ்டமர் அதிகமா வரும். இப்ப இப்ப எல்லாரும் அடகுனா இப்ப நகை வாங்குறது, நீங்க ஜுவல்லரியை பத்தி சொல்லுங்க. ஜுவல்லரி நாங்க நகையும் செஞ்சு கொடுக்குறோம். இப்ப எல்லாம் ஹால்மார்க் ஹெச்ஓடி நகை வந்துட்டுது. இப்ப எல்லாம் குடும்பம் ஹால்மார்க் நகைகள் தான் எங்க பார்த்தாலுமே இருக்குது. 1-2 பேர் இப்படி சாதா நகைகளை வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. அது சொல்லி கொடுக்குறாங்க, பணம் கம்மியா இருக்குன்னு சில பேர் வாங்குறாங்க. இந்த கல்யாணத்துக்கு இந்த முறை செய்யறது சொல்றதுன்னு. அது கொஞ்ச நாள்ல அதெல்லாம் இதா ஆயிடும், முடிஞ்சிடும். இப்போ கம்ப்ளீட்டா எல்லாமே 916 ஹால்மார்க் தான். ஹால்மார்க்கும் சாதா தங்க நகைக்கு என்ன எல்லாமே ஹால்மார்க் 916 இருக்கான்னு கண்டுபிடிக்கதான் இந்த ஹால்மார்க்ங்கிறது. அது எல்லாத்துக்குமே ஹால்மார்க் உண்டு. 18 கேரட்டுக்கும் ஹால்மார்க் 18 கேரட்னு போட்டு அது கரெக்டா இருக்கா பாக்குறதுக்கு தான் இந்த இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு உள்ள இதுதான். அது டெஸ்ட் பண்ணிட்டு அதை அந்த சீல் இதுல போடுவாங்க. அதனால அது டெஸ்ட் பண்றதுதான் தவிர அதுல 20 இது போல 916 ஹால்மார்க்னு வாங்கணும்னா எங்க இருந்தாலும் அதை பார்த்து வாங்கணும்னா நமக்கு நல்லது. அந்த தரம் இருக்கான, தரச்சான்றிதழ் இருக்கான்னு பார்க்கணும், பிஸ்மார்க் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். 24 கேரட் 22 கேரட் அது என்னன்னா? 24 கேரட்ங்கிறது பியூர் தங்கம், அதுல நகைகள் செய்ய முடியாது. 22 கேரட்ல தான் நகைகள் செய்யலாம். 22 கேரட்ங்கிறது தான் 916ங்கிறது. 22 கேரட் சாதாரணமா எல்லாம் 22 நகைன்னு சொல்லுவாங்க. இது 916 தான் 22 கேரட். இப்ப நகை அடகு வாங்குறீங்களா, தரம் தெரியணும்ல சில இது அதை விட்டு கீழே இருக்கும். அதெல்லாம் இப்ப அது தரம் இருக்கு. இப்ப 18 கேரட் 18 கேரட் 75% தான் இருக்கும். இப்ப நாங்க பார்ப்போம் அந்த 75% இருக்குன்னா அதுக்கு அடமானம் இதுக்கு 916க்கு 5 ரூபா 5000 தரும், 5300 தரோம்னா இப்ப 75 கேரட்னா அதுக்கு 4000 ரூபா தான் கொடுப்போம் சொல்லுவோம். வருமானத்துக்கு தகுந்த, ஏன்னா சேல்ஸ் பண்ணாவே அது 5000 ரூபா தான் போகும். அதனால 1000 ரூபாய் கம்மியா கொடுப்போம். எங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சில இதுல சீலும் இருக்கும், அது இத்தனை டச்சுங்கிறது இதுல மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு சீல்ல வச்சு பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் இந்த சீலு இத்தனை டச் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதுல போட்டிருக்கிற நம்பரை வச்சே சொல்லிடுவோம். ஏன்னா இது இத்தனை டச்ல செய்யறோம்னா அவங்க அதுலயே போட்டிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வேற ஏதாச்சும் உங்க கடைக்கும் மத்த கடைக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஏன்னா உங்களை தேடி வரணும்ல. எங்க கடையில எதா இருந்தாலும் பவனாமும் கொஞ்சம் அதிகமா கொடுப்போம். உடனே துரிதமா உடனே கையோட உடனே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண வந்தாலும் உடனே ஜாமான் எடுத்து உடனே கொடுத்துருவோம். அவங்கள்ட்ட உடனே டைம் வெயிட் பண்ண வைக்க மாட்டோம். உடனே 5 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும். டைம் வளர்த்துருவோம். கஸ்டமருக்கு அவங்க கேட்கற தொகையை நாங்க கூடுமான வரைக்கும் எங்களுக்கு கட்டுப்படியாத வரைக்கும் நாங்க கொடுத்துருவோம். சரி ஏதோ ஒரு அவசரத்துக்கு தான் வராங்க, இன்னும் அதிகமா எதிர்பார்த்து வராங்கன்ட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நகையும் செஞ்சு கொடுப்போம் நாங்க. அதே போல 916 ஹால்மார்க் நகைகளே நாங்க அதை செஞ்சு கொடுப்போம். இப்போ வெளியில பெரிய கடைகள்னா இன்னும்
அதிகமான டாக்ஸ் இதெல்லாம் இருக்கும், வேஸ்டேஜ் எல்லாம். அதெல்லாம் நம்ம சின்ன இதா இருக்கிறதுனால நம்ம அதையும் சகாயமா இதுதானே நான் கேட்கணும். பெரிய கடைக்கு போய் அதிகமா ஜிஎஸ்டி ஏமாறுறாங்க, நம்ம சின்ன கடைக்கு பாக்குறது இல்லை. ஏன்னா இப்ப பெரிய பெரிய ஜுவல்லரி மலபார் அதே மாதிரி ஜிஎஸ்டி வரும்போது அங்கெல்லாம் வந்து தரம் இருக்குங்கிறாங்க. நம்மள்ட்டயும் அந்த அது தரம் வந்து எப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். அந்த 9 ஹால்மார்க்கு ஹெச்ஓடி இன்னும் வந்துட்டுனாவே அது எல்லாமே வந்து தரம் ஒரே இதுதான். அதே வந்து பெரிய கடைகள்ல எடுத்தாலும் தரம் அதேதான், நம்ம சின்ன கடைகள்ல எடுத்தா தரம் ஒண்ணுதான். ஆனா அவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகம் இருக்கு. வந்து ஆட்கள் ஏகப்பட்ட பேர் வேலை செய்யறாங்க, அவ்வளவு பெரிய பில்டிங் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால அவங்க ஜிஎஸ்டி பண்றாங்க. அந்த ஜிஎஸ்டிக்கு அந்த இது போடுவாங்க கண்டிப்பா 1 லேக்குக்கு. அது தனியா 3000 வந்துடும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அந்த பணம் எல்லாம் வரும், வேஸ்டேஜ். அதனால அவங்க அதிகமா தான் வைப்பாங்க. எங்கள்கிட்ட வந்து ஒரு 5% அவங்க 8% இருப்பாங்க. சார் எங்கள்கிட்ட 8% உள்ளனாக்க அவங்கள்ட்ட 12% போடுவாங்க. ஆனா நம்மள்ட்ட இன்னும் குறைச்சி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அங்க போய் பேச முடியாது, அவங்க சொல்றதுதான். அவங்க டக்குன்னு கால்குலேட்டர் அடிச்சு இவ்வளவுதான் பில் பண்ணுவாங்க. அங்க அழகா கொடுத்துட்டு ஹோல்டிங் சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. நம்ம வந்தாங்கன்னா தான் நிறைய மக்கள் ஏமாறாங்க. பெரிய கடைக்கு போய் அங்க போய் தரம் இருக்கும். சில பேர் என்ன நினைச்சா பெரிய கல்லாம் வந்து தரம் அதிகமா இருக்கும், சின்ன கல்லாம் தரம் இருக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல அதே மாதிரி அவங்க சொல்றதை குறிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மேனேஜரு அந்த எம்ப்ளாயி அப்படியே மாத்தி மாத்தி கொஞ்சம் குறைப்பாங்க. இவங்களுக்கு இவ்வளவு குறைச்சு தராங்களே அப்படின்னு சொல்லி ஏமாந்துறாங்க. அதனாலதான் இந்த தரம் இது பண்றாங்க. நீங்க இப்ப தெளிவா சொல்றீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் தரம் ஒண்ணுதான். தரம் வந்து ஒரே தரம் தான். அது உலகத்தரம் வாய்ந்ததுதான் இந்த ஹால்மார்க். அந்த இது இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அது பார்த்து வாங்கிட்டோம்னா இப்ப நாங்க அதை போட்டுதான் கொடுப்போம் நகைகள் கொடுக்குறப்ப. அதை நீங்க பார்த்து வாங்கிக்க வேண்டியது. எங்க வாங்கினாலும் சரி, எங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, யார்கிட்ட வாங்கினாலும் அந்த 916 ஹால்மார்க் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கணும். அப்படின்னா தரம் ஒண்ணுதான். எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாருமே இங்க மயிலாடுதுறை டெஸ்ட் பண்றது எல்லா இடமும் இருக்கு, ஹால்மார்க் சென்டரும் இருக்கு. அவங்கள்ட்டே போய் கொடுத்தா கூட 20 ரூபா தான் சார்ஜ் வாங்குவாங்க. அது வந்து ஹால்மார்க் தான், 20 ரூபா தான். அது செக் பண்ணி அந்த சீலே அவங்களே போட்டு கொடுக்குறாங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லிடுவாங்க. இதனால அதை பவுனோட டச் பண்றது அதுக்கும் டெஸ்ட் பண்றதுக்கு மிஷின் தனியா இருக்கு. அதுக்கு வந்து 50 to 100 வாங்குறாங்க. அதுலயும் அந்த டெஸ்ட் பண்ணி இத்தனை பெர்சன்டேஜ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே இங்கேயே செக் பண்ணிக்கலாம், எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஆனா யாரும் ஏமாத்தலாம் முடியாது. இப்பெல்லாம் ஒரு நேரத்துல அப்படி எல்லாம் இருந்தாங்க, இப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அதனால சின்ன கடைகள்ல வாங்குறது மக்களுக்கு நல்லது. வந்து சலுகைகள் நிறைய இருக்கு, விலை குறைவு. இப்ப வந்து நீங்க மேக்கிங் சார்ஜ் அந்த வேஸ்டேஜ் போடுவாங்கல்ல, நீங்க வந்து வேஸ்டேஜ் 5% அவங்க அதிகமா தான் போடுறாங்க, 15%. மேக்கிங் சார்ஜ் எவ்வளவு, எத்தனை பெர்சன்டேஜ் போடுறீங்க? நாங்க மேக்கிங் சார்ஜே இல்லாம தான் கொடுக்குறோம். மேக்கிங் சார்ஜே கிடையாது. அது வந்து மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி, அந்த சார்ஜ், இந்த சார்ஜ், இது அந்த எதுவுமே நம்மள்ட்ட கிடையாது. ஒன்லி வேஸ்டேஜ் எவ்வளவுன்னு போட்டு கொடுத்துடுறது. பெர்சன்டேஜ் 5%ங்க. இப்ப 100 கிராம் வாங்குறாங்களா, 5 கிராம். அதுல எங்களுக்கும் வந்து அவங்க செய்யறவங்களுக்கு எப்படியோ ஒரு 3 கிராம் போனாலும் எங்களுக்கும் ஒரு 2 கிராம் இருக்கும். 100 கிராம் நகை விட்டா எங்களுக்கும் ஒரு 2 கிராம். அவங்களும் அதுல 3 கிராம் வேஸ்டேஜ் தான் செஞ்சு வாங்குறாங்க. அதையே அவங்க வந்து 10%, 12% கொடுப்பாங்க. அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து பெரியகள்ல போய் ஏமாறீங்க. அண்ணங்கரை இது சொல்றாங்க, இப்ப அண்ணங்கள்ல செஞ்சா கூட வேஸ்டேஜ் கம்மி தான், மேக்கிங் சார்ஜ் கம்மி தான். இதை எடுத்துட்டு போய் அப்பயும் அவங்க என்ன சொல்றாங்க, ஹால்மார்க்கு நீங்க செக் பண்ணனால அதுக்கு சென்டர் இருக்கு, நீங்க அதுலயும் போய் செக் பண்ணிக்காங்க. அப்படின்னா வந்து பெரிய பெரிய கல்ல போய் நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா, ஒரு விழிப்புணர்வு. அது ஒரு அண்ணா சொல்றதை வச்சு பார்த்தா ஒரு விழிப்புணர்வா இருக்கும் உங்களுக்கு. நான் அவங்க அண்ணன் கரெக்டா சொல்றேன், பீஸை கொடுத்து அந்த மெயின்டைன் நம்ம போனாலே அந்த கல்ல ஏசி இருக்கும். ஏசி சார்ஜ்னா எங்க போடுவாங்க, நம்ம இதுலதான் போடுவாங்க. அப்ப இது வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு வீடியோவா இருக்கும். நம்மளுக்கு மக்கள் வந்து ஏமாறாம இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கடையில வந்து நோ மேக்கிங் சார்ஜ் இல்லாம கொடுக்குறது நம்ம தான். இந்த இப்படிப்பட்ட கடை நீங்களே சொல்லுங்க. நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்ல, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போற சந்து வண்டிகாரத்துல இருந்துன்னு பேரு. அந்த சந்துல மாரியம்மன் கைத்தால வரும். அதுல வந்து ஒரு லெப்ட் சைடு ஒரு கட்டிங் வரும். ஃபர்ஸ்ட் கடை ஜனனி ஜுவல்லரி அடகு கடை. ஜனனி ஜுவல்லரி அடகு கடை. வந்தீங்கன்னா நாங்க சகாயமா எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அவங்க போன் நம்பர் சொல்லிருக்கீங்க. 6369304324. ஓகே. இவ்வளவு கேள்வி கேட்டாலும் எதுக்கும் முகம் சிரிக்காம அண்ணா அழகா இருந்தா அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
இதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடகு கடை, ஜுவல்லரி கடை எப்படி இது பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் கிடையாது, இது என்னென்ன பண்ணுறாங்க, வேஸ்டேஜ் எவ்வளோ போகிறாங்க, அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஜுவல்லரி கடையும் அடகு கடையை பற்றி ரெண்டுத்தையும் பற்றி நல்லா வேறு லெவலில் அண்ணா சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கணும் நண்பா. நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. பாய்.